இந்த ஹந்தக் யுத்தத்தை பற்றி ஒரு செய்தி இருக்குது. ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் சொல்றார், பிற்காலத்தில் நாங்கள்லாம் நபி தோழர்களாக பிறந்திருக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். இப்போயும் நம்மளே நிறைய பேர் இருக்கிறாங்க தானே, நம்மள நபி தோழராக பிறந்திருந்தா சஹாபாக்கள் போல அல்லது அதை விட இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் மனசுக்குள்ளே இருக்கலாம். அப்படி ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாரு, ஹுதைஃபா சொல்கிறார் அப்படி சொல்லவே வேண்டாம், அப்படி சொல்லவே வேண்டாம் அப்படின்ட்டு ஹந்தக் யுத்தத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. இப்போ குளிருது தானே, இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அது. இதில் டபுள் ட்ரிபிள் டெம்பரேச்சரில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்க. அந்த டைமில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த ஹந்தக்கை தாண்டி போய் எதிரிகள்கிட்ட செய்தியை யாராக எடுத்துகிட்டு வருவீங்களான்னு கேட்குறாங்க. ஹந்தக்கை தாண்டினா இந்த சின்ன குழியல்ல, இங்கேருந்து ஒரு அந்த மாதிரி அளவுக்கு பெரிய குழி தோன்றிருப்பாங்க. இதை தாண்டி போகல கண்டாலும் முடிஞ்சுதான். இதில் தாண்டி போய் அந்த செய்தியை எடுத்து ரிட்டர்ன் வரணும். யாராக வாடுறீங்களான்னு கேட்குறாங்க. ரெண்டு பிரச்சனை, ஒன்று குளிர், இந்த குளிரில் இப்போ நிற்கிறோமா நம்ம, அந்த குளிர் வந்து என்ன நம்மளை நிற்க முடியாத ஒரு குளிர், அப்படியான ஒரு குளிரில் அவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஹுதைஃபா சொல்கிறார் ஒத்தர் எலும்பல, எல்லாரும் இருக்கிறாங்க, அபூபக்கர் எல்லாம் இருக்கிறாங்க, உமர் எல்லாம் இருக்கிறாங்க, உஸ்மான் எல்லாரும் தான் இருக்கிறாங்க, யாருமே எலும்பல. அப்போ தான் சொல்கிறார் அவர்கிட்ட, நீங்கள் இப்படி சொல்ல வேணாம்னு சொல்லி. இவ்வளோ பேர் என்ன செய்யலை எலும்பல. திருப்பி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, 3 தடவை கேட்டால் கூட எலும்புவாங்களே, யாரும் எலும்பல. ரசூலுல்லாஹ் என்ன பார்த்துன்னா ஹுதைஃபாவே எலும்புங்கன்னா, ஹுதைஃபாவே எலும்புங்கன்னு பின்னால் ரசூலுல்லாஹோட கட்டளையை எனக்கு என்ன தவிர்க்க முடியாது என்பதனால நான் எழுப்பினேன் அப்படின்றான். தவிர்க்க முடியாது என்பதனால் எழுப்பினேன். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போகிறாங்க, சொல்கிறாங்க, அந்த 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 நிமிடத்திலிருந்து எனக்கு அல்லாஹு தஆலா அந்த பயணத்தையே கன்னி அம்ஷி ஃபி ஹம்மாம், நான் வந்து ஒரு சூடான தண்ணியில் போகிற மாதிரி ஒரு உணர்வெல்லாம் எனக்கு தந்தான், போனத்துலேருந்து வரும் வரைக்கும். அப்படியே அகலில் இறங்கி அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் தளபதிகள்கிட்ட ஓர்டர் வருமே, ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார், அங்கே உள்ள ஒருத்தர் பக்கத்தில் என்ன விசாரணை செய்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, விளங்காதானே இருட்டில் ஒருத்தர் விளங்காத செய்தி எடுத்துட்டு இருக்கிறார். அந்த டைமில் தளபதியில் ஒரு ஓர்டர் வருது, என்ன பக்கத்தில் யார் இருக்கிறான்னு செக் பண்ணிக்கங்க. எப்படி இருக்கும், பக்கத்தில் யார் இருக்கேன்னு செக் பண்ணிக்கணும். உடனே ஹுதைஃபா பக்கத்தோட நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. ஹுதைஃபா பக்கத்தில் பிடிச்சி நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் அறிமுகப்படுத்திட்டார், முடிஞ்சுது. அது என்ன அந்த நேரத்தில் இருக்கணும், பாஞ்சு ஓடிடக்கூடாது. உடனே விளங்கிட்டா அவர் கேட்குறாரு பக்கத்தில் யார் இருக்குன்னு, அதான் உடனே நீங்கள் யாருன்னு கேட்டார் அவர். அதனால் அந்த என்ன அடுத்த கேள்வி அவர் பக்கத்துலேருந்து வரல, உறுதிப்படுத்திட்டார் தானே. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து தகவலெல்லாம் எடுத்துக்கண்டு திருப்பி அந்த ஹந்தக்கை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்கிறாங்க. எனவே ஹந்தக் யுத்தம் எவ்வளோ முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்றது இதுலேருந்து என்ன செய்கிறோம் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் வந்த உடனேயே எனக்கு என்னது குளிர ஆரம்பிச்சிட்டேன், அந்த உடனேயே குளிர ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ்வுடைய அருள், வெளியிருந்து பார்க்குற நேரத்தில் குளிராக இருக்கும், அல்லாஹ்வுடைய அருள் என்ன செய்யும் அவருக்கு இருந்து கொண்டிருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன சொன்னால் அவ்வளோ பிரதானமான ஒரு அம்சம் என்பதை நம்ம ஹந்தக் புரிந்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு எங்கே போகிறாங்க, மக்காவுக்கு உம்ரா செய்யணும். உம்ராக்கு யாரையும் தடுக்கலாவே, உம்ரா செய்யணும்னு போகிறாங்க. அந்த ஒரு உரிமையில் போகிறாங்க, பலமான ஒரு நிலைமையில் போகிறாங்க. இதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, ஹுதைபியா. ஹுதைபியான்றது ஹரத்துடைய 300 சச்சம் எல்லைகளில் உண்டு. இப்போ 30 சச்சம் இல்லை. ஆரம்பத்தில் இருந்த பலவிதமான இப்ராஹிம் காலத்தின் வந்து ஒரு 300 சச்சம் எல்லைகள் இருக்கு, ஹரத்துடைய எல்லைகள். அந்த ஹரம் எல்லையில், புனித பிரதேசம் என்ற எல்லையில் ஒரு எல்லை தான் ஹுதைபியா. அந்த எல்லையில் நின்று தான் அவர்களை வரவிடாமல் காலித் இப்னு வலீத் எல்லாரும் உட்பட என்ன நடக்குது, ரசூலுல்லாஹ் தடுக்கப்பட்டு நடந்த ஒப்பந்தம் தான் ஹுதைபியா என்ற ஒப்பந்தம். இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் உம்ராவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இது வந்து மிகப்பெரிய அநியாயம். இது மிகப்பெரிய அநியாயம் ஏன் தெரியுமா, அந்த சொந்த நாட்டு மக்கள் அல்லாத எல்லாரும் வரலாம் உம்ராக்கு, எல்லாரும் வரலாம். யார் வர இயலாது, அந்த மண்ணில் பிறந்தவங்க வரக்கூடாது உம்ராக்கு. அதுதான் அங்கே, அதாவது அநியாயத்தில் பெரிய அநியாயம் அதுதான். அதாவது வேறு எல்லாருமே வரலாம், யமன்லேருந்து வரலாம், அங்கிருந்து வரலாம், இவங்களும் வரலாம். அந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தாங்களே அவங்க வரக்கூடாது. அதான் அந்த நிர்வாகத்தில் இருந்த மக்கள் இருக்கிறாங்க, அதில் அவங்க யாரும் என்ன செய்யக்கூடாது வர. அதனால தான் ஹுதைபியா வந்து ஒப்பந்தம் வந்து ஒரு மிகப்பெரிய அநியாயமாக உமர்லாங்க நினச்சி வெறும் உம்ராவை தடுத்ததல்ல, வெறும் உம்ரா தடுத்தா போயிடுவான். பிறந்து வளர்ந்த மண்ணில் உம்ரா செஞ்சுட்டு போக என்ன அனுமதி இல்லை. அப்போ தான் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிறது. அது ஒரு தனியான ஒரு தலைப்பு.